இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில், அதுவும் சிறப்பாக புதிய வாரம், புதிய மாதத்தில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று பிப்ரவரி 1ஆம் தேதி. ஒரு புதிய மாதத்தையே நாம் அனுபவிக்க பார்ப்பதற்கு இறைவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திற்காக நன்றி கூறுவோம். இந்த மாதத்திலே சிறப்பாக லூர்து அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாட இருக்கிறோம். இந்த அன்னையினுடைய பரிந்துரை, இந்த அன்னையினுடைய அன்பு நம் ஒவ்வொருவருக்குமே உண்டு என்ற ஒரு உயர்ந்த செய்தியை இந்த காட்சி திருவிழா நமக்கு நினைவுபடுத்துகிறது. அதோடு இந்த மாதத்திலே காதலர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. அன்பு செய்யப்பட, அன்பால் நாம் வாழ, அன்பால் உலகத்தை கட்டி எழுப்ப நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற கருத்தையும் முன்வைக்கிறது. எனவே இந்த மாதத்தில் நாம் கொண்டாட இருக்கிற அனைத்து விழாக்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த மாதம் முழுவதுமே இறைவன் நம்மை கரம் பிடித்து வழிநடத்த இருக்கிறார். பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், அமைதி இல்லாத சூழ்நிலை இருக்கலாம், பல்வேறு மக்கள் நம்மை வெறுக்கலாம், பல்வேறு மக்கள் பொறாமை குணம் கொண்டு நம்மை எப்படி ஒழித்து விடலாம் என்று திட்டமிடலாம். ஆனாலும் அவைகள் மத்தியிலே இறைவன் நம்மோடு இருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார். அவருடைய சக்தி உயர்ந்த சக்தி என்று நம்பி இந்த மாதத்தை தொடங்குவோம். அன்பானவர்களே, இந்த புதிய வாரத்தை கூட இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டின் பொதுக்காலம் 4வது வாரத்தை தொடங்குகிறோம். இந்த 4வது வாரம் நமக்கு கொடுக்கிற உயர்ந்த செய்தி, இன்றைய மன்னாவின் மூலமாக கொடுக்கிற உன்னதமான பண்பு என்ன என்று பார்க்கிற பொழுது, கடவுளுடைய சீடர்களுடைய குணங்கள் இப்படிப்பட்டது என்று சொல்லுவதாகவே அமைந்திருக்கிறது. யார் உண்மையான சீடர்கள், எப்படிப்பட்டவர்கள் என்ற ஒரு கருத்தை வைப்பதாக இன்றைய அனைத்து வாசகங்களுமே அமைந்திருக்கிறது. இதில் சிறப்பாக திருப்பாடல் 149 கூட, ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, திருப்பாடலும் சரி, முதல் வாசகம் செப்பனியா இறைவாக்கினரை பற்றி அவர் சொன்ன அந்த இறைவாக்கை தான் முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்கிறோம். செப்பனியா இறைவாக்கினர் 2ஆம் அதிகாரத்திலே சிறப்பாக 3 நாம் படிக்கிறோம். அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதத்தை உலகிற்கு காண்பிக்கிறார், கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், இன்னும் கடவுள் ஒரு தாழ்த்தப்பட்ட நிலையில் இருந்தார், எப்படி அவர்கள் தேர்ந்தெடுத்து அவர்களை உயர்த்துகிறார் என்ற ஒரு இறைவாக்கை சொல்லுவதாக முதல் வாசகத்திலே அமைந்திருக்கிறது. 2வது வாசகத்திலே 1 கொரிந்தியர் சிறப்பாக 1ஆம் அதிகாரம் 26 பேசப்படுகிறது. தூய பவுல் அனைவருக்குமாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். என்ன செய்தி என்றால், கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், அவருடைய உயிரையே கொடுத்து உங்களை அழைத்திருக்கிறார் என்றால், நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்து அழைக்கப்பட்டீர்கள் என்ற அந்த அழைப்பை உணர்ந்து பாருங்கள். அவர்கள் உங்களை மேன்மைப்படுத்துகிறார், உயர்த்துகிறார். வறியோர் முன் உங்களை அரியணையில் அமர்த்தக்கூடிய ஒரு வல்லமை அவரிடம் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை சொல்லுவதாக தூய பவுல் கொரிந்திய நகர மக்களுக்கு எழுதிய கடிதத்தை 2ஆம் வாசகமாக நாம் படிக்கிறோம். நற்செய்தியிலே சிறப்பாக நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு நற்செய்தி தான் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1-12 முடிய பகுதி என்றால் நமக்கு நினைவு கூறுவது இயேசுவின் மலைப்பொழிவு. இந்த மலைப்பொழிவிலே யாரெல்லாம் பேறு பெற்றவர்கள், எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள், எப்படிப்பட்டவர்கள் கடவுளுடைய சீடர்களாக இருக்க முடியும் என்ற ஒரு உயர்ந்த பண்பை சொல்லுவதாகவே இந்த மலைப்பொழிவு நிகழ்வு அமைந்திருக்கிறது. அன்பானவர்களே, இந்த அனைத்து வாசகங்களையும் நம்ம படித்து தியானிக்கிறப்போ கடவுள் நம்மை வழிநடத்த இருக்கிறார், நம் அனைவருமே உயர்த்துகிறார். பேறு பெற்றவர்கள் என்று எப்பொழுது சொல்லுகிறார்? அவருடைய காரியங்களை, அவருடைய சிந்தனைகளை நாம் உள்வாங்கி அதன்படி வாழ்கிற பொழுது பேறு பெற்றவர்களாக மாறுகிறோம். நற்செய்தியில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது 9 பேறு பெற்றவர்கள். அந்த 9 பேறு பெற்றவர்கள் அனைவருமே பெரிய வசதி படைத்தவர்களே பேறு பெற்றவர்கள், பணக்காரர்களே பேறு பெற்றவர்கள், நிறைய நிலம் வைத்திருப்பவர்களே பேறு பெற்றவர்கள், அதிகமாக படித்தவர்களே பேறு பெற்றவர்கள்.
நிறைய இந்த அறிவியல் சார்ந்த அறிவை பெற்றிருக்கிறவர்களே பேறு பெற்றவர்கள் என்று இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட மனிதர்களை பேறு பெற்றவர் என்று சொல்லவில்லை. எளிய மனதம், நீதியோடு, அன்போடு, இரக்கத்தோடு, துணிச்சலோடு இருக்கிற ஒவ்வொருவருக்குமே பேறு பெற்றவர் என்றுதான் சொல்லுகிறார். அப்ப இயேசுவினுடைய பார்வையை பாருங்க. அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமாக இருக்க வேண்டும் என்றால் தாழ்ச்சியோடு, அன்போடு, நீதியோடு, இரக்கத்தோடு இருக்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள், அவருடைய கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறார்கள் என்ற ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லுவதாக இந்த வாரத்தினுடைய செய்தி அமைந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் முதல் வாசகத்தில் இறைவைக்கிற செப்பனியா ஒரு இறைவாக்கு சொல்றார். கவலைப்படாதீங்க, உங்களை உயர்த்துகிறவர் கடவுள், உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களோடு பயணிக்கிறவர் உங்கள் கடவுள் என்று சொல்லி அவர்கள் இஸ்ரேல் மக்களிடமிருந்து காப்பாற்றப்படுவார்கள், வாழ்வை நோக்கி பயணிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை ஊட்டும் செய்தியாகவே இருக்கிறது. அந்த நம்பிக்கையை மிகுதிப்படுத்தவே 2வது வாசகத்துடைய பவுல் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் தெளிவாகவே சொல்லுகிறார். உங்களிடத்தில் உங்களோடு இருக்கிறவர் உயர்ந்தவர், அவரை நம்பி நீங்கள் வந்திருக்கிறீர்கள், அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது என்ற ஒரு செய்தியை ஆணித்தரமாகவே சொல்லுகிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த ஆண்டின் பொது காலம் 4வது வாரம் நம் ஒவ்வொருவரையுமே நமது வாழ்க்கையை, நமது நிலையை நினைத்து பார்க்க வைக்கிறது. நம்ம எல்லாருமே வசதியா இருக்கணும், நிறைய காரியங்கள் செய்யணும், மக்களை ஏமாத்தி பணம் பறிக்கணும், பதவியில போயிடணும், பெரிய பதவியில போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கிறது. ஆனா அப்படிப்பட்டவர்களை கடவுள் பேறு பெற்றவர் என்று சொல்லவில்லை. எல்லா தாழ்ச்சியான மக்களை தான் சொல்கிறார். என்றால் நம்முடைய மனித வாழ்க்கையில், ஒரு கடவுளுடைய சீடத்துவ வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ வேண்டும். ஏழ்மையாக இருங்கப்பா, அடுத்தவங்க மீது இரக்கம் கொள்ளுங்கப்பா, நீதிக்காக போராடுங்கப்பா. அப்ப இப்படியெல்லாம் இருந்தால் என்ன நடக்கும் என்று சொல்லி இறுதியிலே 2 பேறு பெற்றவர்களை சொல்லுவார். என்னது? என் பெயரின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் நீங்களும் பேறு பெற்றவர்கள், உங்களை அவமானப்படுத்துவார்கள், நீங்கள் பேறு பெற்றவர்கள், உங்களை சிறைப்படுத்துவார்கள், நீங்கள் பேறு பெற்றவர்கள், உங்களை ஒதுக்கி விடுவார்கள் சமுதாயத்தை விட்டு, நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏன்னா என்னுடைய பொருட்டு, என் பெயரின் பொருட்டு நீங்கள் துன்புறுத்தப்படுகிறதுனால நீங்கள் பேறு பெற்றவர்கள். எனவே நான் கடவுளை நம்பி இருக்கிறேன், கடவுளுக்காக எல்லாமே செய்கிறேன், என்னை வெறுக்கிறாங்க, என்னை ஒதுக்குறாங்க, என்னை யாருமே புரிந்து கொள்ள மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்களும் பேறு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து தெளிவாகவே சொல்லுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஒரு தாழ்ச்சி என்கிற நல்ல குணம் என்னிடத்தில் இருக்கிற பொழுது நான் இறைவனால் பேறு பெற்றவனாக மாறுகிறேன், அந்த இறையாட்சியை எனதாக மாற்றுகிறேன் என்ற உயர்ந்த பண்பை இந்த நாளிலே எடுத்து நாம் சிந்தித்து இப்படிப்பட்ட பேறு பெற்ற வாழ்க்கை நானும் வாழ்வேன், எல்லா சூழ்நிலைகளும் இந்த 9 பேறு பெற்ற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லி சிறப்பாக முடிவெடுத்து இந்த வாரம் முழுவதும் நல்ல பல காரியங்கள் செய்ய முயற்சி எடுப்போம். இப்பொழுது கண்களை மூடி இந்த மாதத்தையும், இந்த வாரத்தையும், இந்த நாளையும் இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே, இந்த ஆண்டின் பொது காலம் 4வது வாரத்திலே நாங்கள் உம்முடைய சீடர்களாக இருக்க வேண்டிய தகுதி என்ன என்பதை தெளிவாக எங்களுக்கு காட்டுகிறேன். இந்த மழைப்பொழிவிலே நீ சொன்ன அந்த வார்த்தைகள் 9 பேறு பெற்றவர்களில் நாங்களும் அப்படிப்பட்ட பேறு பெற்றவர்களாக வாழ எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அருளையும் கொடுத்து வழி நடத்துவீராக. அன்பு தெய்வமே, இதோ சிறப்பாக இந்த மாதத்தினுடைய முதல் நாள் பிப்ரவரி 1ஆம் தேதி இந்த புதிய மாதத்தை காண செய்த கிருபைக்காக நன்றி இயேசுவே. இந்த மாதம் முழுவதும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்த இருக்கிறீரே, அதற்காக நன்றி இயேசுவே. எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்க ஆற்றலை கொடுக்க போகிறீரே, அதற்காக நன்றி இயேசுவே. எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் நினைக்கிற ஒவ்வொன்றையும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வழிவகுக்க போகிறீர், அதற்காக நன்றி இயேசுவே. அன்பு தெய்வமே, இந்த மாதம் முழுவதும் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். கணவன், மனைவி, பிள்ளைகள், மற்ற உறவினர்கள் அனைவருமே ஒன்றாக இணைந்து வாழ அவர்களும் பேறு பெற்றவர்களாக இருக்க ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு திட்டங்களும் தடையில்லாமல் நடக்கட்டும்.
உடல் ஆரோக்கியத்தை கொடும். மருத்துவமனையில, வீடுகளில், படுத்த படுக்கையில், மருந்தே மாத்திரை என்று பயம், திகில், எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையை வாழப்போகிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை, மன வலிமையை கொடும். கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள் கடன் பிரச்சனை நீக்கம். வேலை இல்லை, வறுமையில் இருக்கிறேன், குழந்தை பாக்கியமில்லை, திருமண தடைகள் பல ஆண்டுகளாகியும் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கலையே, என் மகளுக்கு கல்யாணம் நடக்கலை என்று வேதனைப்படுகிற பெற்றோர்களுடைய இயக்கங்களை எல்லாம் நிறைவு செய்வீராக. அன்புதையுமே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாகவே பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. My dear people, follow and subscribe Father Das Cap YouTube channel for more informations. God bless you.